சீனாவை ஆட்டம் காண வைக்க அமெரிக்கா போடும் திட்டம். வெனிசுலா அமெரிக்கா பிரச்சனை அப்படின்றத விட வெனிசுலா மூலமாக சீனாவுக்கு செக் அமெரிக்கா அப்படிங்கிறத சொல்லணும். என்னன்னா வெனிசுலாவை அமெரிக்கா புரட்டி போற்றக்கூடிய நிலையில இதனால கடுமையாக பாதிக்கப்படுவது வெனிசுலா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அதிக பாதிக்கப்படுறது சீனா தான். ஏன்னு பார்த்தோன்னா வெனிசுலாவுடைய தற்போதைய நிலைமையால் சீனா சுமார் 45 லட்சம் கோடியை இழக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுது. வெனிசுலாவில் 7.5 வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ட்ரம்ப் அரசு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில எண்ணெய் வளங்களை கட்டுக்குள் கொண்டு வரதா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். போதைப் பொருட்கள் வெனிசுலாவிலேருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு வெளிப்படையான ஒரு காரணம் சொன்னாலும் கூட உண்மையான காரணம் எண்ணெய் வளம் தான், எண்ணெய் அரசியல் தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். வெனிசுலாவில் உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளம் மிக்க எண்ணெய் இருக்கக்கூடிய நாடாக வெனிசுலா இருக்குது அப்படின்னா அதை அடையணும் அப்படிங்கிறது அமெரிக்காவின் பிளான். அதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சனை சண்டையெல்லாம் போயிட்டு இருக்கிறது பார்க்கணும். இதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் இந்த திட்டத்தில் இன்னொரு பிளானையும் ட்ரம்ப் வச்சிருக்காரு. வெறும் எண்ணெய் வளத்தை எடுப்பது மட்டும் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் மட்டுமே குறி கிடையாது. அதை விட ஒரு மிகப்பெரிய திட்டம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வச்சிருக்கார். வெனிசுலாவை கண்ட்ரோல் செய்வதன் மூலமாக சீனாவை வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா ஒரே கல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெனிசுலாவில் இல்லாத வளங்களே கிடையாது. பெட்ரோல் டீசலுக்கு தேவையான கச்சா எண்ணெய், வைரம், இரும்பு தாது, அரிய மண் கனிமங்கள், கோல்டன் நிக்கல், தாமிரம், துத்தநாகம், தகரம், டங்ஸ்டன் மற்றும் டைட்டானியம் போன்ற எல்லாமே கொட்டி கிடக்குது வெனிசுலாவில். இதை சரியான திசையில பயன்படுத்தி நாட்டினுடைய வளர்ச்சியை அதிகரிக்கணும். இது ஒன்றுதான் வெனிசுலாவுக்கு இருந்த சவால். அதை சரியா அவங்களால பண்ண முடியல. காரணம் பொருளாதாரம் அவங்களுக்கு போதிய அளவில் இல்லை. அதனால அவங்களால அதெல்லாம் சரியா யூஸ் பண்ண முடியல. இப்போ காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவையோ இதர ஐரோப்பிய நாடுகளையோ உள்ளே அனுமதிக்க முடியாது. உள்ளே வந்தாங்கன்னா அவங்க ஆட்டை போட்டு போயிடுவாங்க. அதனால வெனிசுலா என்ன பண்ணாங்க, அப்படியே அமைதியாக இருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் அமைதியாக இருந்தாங்க. வெனிசுலா அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று. இப்போ காசுக்காக அமெரிக்காவை உள்ளே விட்டால் ரொம்ப சீக்கிரமாகவே அது வெனிசுலாவை அடிமைப்படுத்தி விடும் அப்படிங்கிறதா வெனிசுலாவிலிருந்து ஒரு அச்சம். அது அமெரிக்காவும் பெரிய அளவு உள்ள விடலை. அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளுடன் வணிகம் மேற்கொள்வதில் சில பிரச்சனைகள் இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் சீனா என்ட்ரி கொடுக்குறாங்க. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீனாவின் வளர்ச்சி வேகம் எடுத்தது. அதனால நிறைய எரிபொருள் தேவைப்பட்டது சீனாவுக்கு. வெனிசுலாவில் கம்யூனிஸ்ட் அரசு இருந்ததால சீனாவே அதை நம்புறாங்க. அதனால இருவரும் சீனா வெனிசுலா ஒருவர் உதவி செய்து வளர முடிவெடுத்தாங்க. கச்சா எண்ணெய் மற்றும் வளங்களை வெனிசுலா கொடுத்தது. பதிலுக்கு சீனா பெரிய அளவிலான வெனிசுலாவில் முதலீடு பண்ணாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 2016ஆம் ஆண்டு வெனிசுலா சீனாவிடம் சுமார் 105 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேலே கடன் பெற்றிருக்கும் அளவுக்கு இந்த முதலீடுங்கிறது இருந்துச்சு. அமெரிக்காவுடைய வில்லியம் அண்ட் மேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆட் டேட்டா ஆராய்ச்சி ஆய்வகம் இந்த தகவலை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கடன் இருந்தாலும் சீனாவை வெனிசுலா நம்பினாங்க. அதாவது ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலை 2 மணி நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் நிக்கோலஸ் மதுரோ சீனாவில் லத்தீன் அமெரிக்க விவகாரங்களுக்கான சிறப்பு பிரதிநிதி கியூ கோவியை சந்தித்து பேசியிருந்தார். அந்த அளவுக்கு வெனிசுலா நம்பினாங்க. இப்படி இருக்கும்போது மதுரோ கைது செய்யப்பட்டாரு. மறுபுறம் வெனிசுலாவில் சீனாவால் போடப்பட்ட 45 லட்சம் கோடி முதலீடு இப்போ கேள்விக்குறியாக இருக்கின்றது. கடந்த 2008 சீன அரசுக்கு சொந்தமான சைனா நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன் வெனிசுலாவினுடைய அரசுக்கு சொந்தமான PDVSA-ஓட கூட்டு முயற்சியான பெட்ரோவென்சா அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவனாங்க. அந்த நாட்டினுடைய மிக கனமான கச்சா எண்ணெயை மேம்படுத்துனாங்க. இந்த கச்சா எண்ணெய் பெரும்பாலும் நேரடியாக சீனாவுக்கு டைரக்டா அனுப்புனாங்க, சப்ளை பண்றாங்க. வெனிசுலா தினமும் ஏற்றுமதி செய்யக்கூடிய 9 லட்சம் பீப்பாய் எண்ணெயில 8 லட்சம் பீப்பாய்கள் சீனாவுக்கு தான் போகுது. இதனால வெனிசுலாவின் கிட்டத்தட்ட 90% எண்ணெய் சீனாவுக்கு விற்கப்பட்டது. இதுக்கு ஈடாக வெனிசுலாவின் சுரங்கத்துறை, உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ததோட உதவிகள் மற்றும் கடன்களையும் கொடுக்குறாங்க சீனா. வெனிசுலாவின் தொலைத்தொடர்பு துறையில சீன நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றாங்க. ஹுவாங் டெக்னாலஜிஸ் 2004ஆம் ஆண்டிலேயே வெனிசுலா அரசுடன் நாட்டின் ஃபைபர் ஆப்டிக் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 250 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான தன்னுடைய முதல் பெரிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டாங்க. இந்த உள்கட்டமைப்பை வெனிசுலாவின்
4G நெட்வொர்க்குக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. அதே போல GTE அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீனாவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் வெனிசுலா மக்களுக்கு அரசு மானியங்களை அணுக உதவும் ஹோம்லேண்ட் கார்டு அப்படிங்கிற தேசிய அடையாள அட்டை அமைப்பை உருவாக்கினாங்க. சீன நிறுவனங்கள் வெனிசுலாவினுடைய அரசுக்கு சொந்தமான உலோக நிறுவனமான கார்ப்பரேஷன் வெனிசுலானா டி குயானா மூலமாக இரும்பு தாது, தங்கம் மற்றும் அரிய மண் கனிமங்கள் திட்டத்திலையும் முதலீடு பண்றாங்க. இப்படி இஷ்டத்துக்கு சீனா முதலீடு செய்த நிலையில இப்போ சீனாவுடைய அதிக முதலீடு வெனிசுலாவில் தான் இருக்கு. 2017 அமெரிக்கா வெனிசுலா மீது கடுமையான தடைகள் விதிக்கிறாங்க. இதற்கிடையில தான் கச்சா எண்ணெய் விலைங்கிறது வீழ்ச்சி அடைந்ததால சீனாவுக்கு திரும்பி செலுத்தக்கூடிய கடன் சரியாக செலுத்த முடியாம வெனிசுலா பாதிக்கப்படுறாங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான நிலையில மதுரோ என்ன பண்றாரு, அமெரிக்காவால் கடத்தப்பட்டார். அதனால ஏற்கனவே வெனிசுலாவுடன் சீனாவில் வர்த்தகம் இப்போ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஆக அமெரிக்காவின் நடவடிக்கையால வெனிசுலாவுக்கு பாதிப்பா அப்படிங்கிறது சீனாவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிறத அமெரிக்கா இன்னைக்கு பண்ணியிருக்கிறத பார்க்கணும் இதன் மூலமாக.